கண்மணி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து அன்பு வந்து எப்படியாவது கண்மணி டீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி வந்து கண்மணி வந்து எங்கே போனாலும் அன்பு கூடவே போகிறாரு. அடுத்து அவங்க சமையல் பண்ண போகிறாங்க, அங்கேயும் போகிறாரு. நீங்கள் எதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்மணி. பொண்டாட்டி பின்னாடி நான் சுற்றுறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் பொண்டாட்டி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாரு கண்மணி, நீ என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் உன் புருஷன் நான் தான், நீ தான் என் பொண்டாட்டி. அது எக்காரணம் கூட மாற போகிறதில்ல. நைட்டில் தான் வந்து தொல்லை கொடுக்குறீங்க, எப்போவுமே வந்து நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பேசி வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பகலையும் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களே எனக்கு ஒன்றுமே புரியல. இருக்கணுமா நான் வேணாமா? அத்தையை பார்க்க தானே நீங்கள் வந்த, நிம்மதியாக இருக்க விடுறீங்களா அப்படின்னோட, இங்கே பாரு கண்மணி, நீ அத்தையை பார்த்துக்கோ, ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. எங்கள் கண்மணி வந்து போகும்போது அப்புறமா வந்து ஹாலுக்கு போகும்போதும் அதுக்கப்புறமா ரூமுக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் வந்து அன்பு வந்து பின்னாடியே வந்து சுற்றிட்டுருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. தாங்க முடியவே இல்லை, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அடுத்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, இப்படியே விடக்கூடாது, கண்மணி இதை வீட்டு விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நேராக போயிட்டு பாட்டி வந்து வந்துடுறதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி கண்மணி வீட்டை விட்டு அனுப்புங்க, எனக்கு தெரிஞ்ச ஆன்ட்டிக்கு குணமாயிடுச்சு, ஆனால் வேணுமே ஆன்ட்டி வந்து நடிக்கிறாங்க, ஸ்வேதா வந்து அவங்க பையன் மேலேயே சத்தியம் பண்ணுறாங்க, அது எப்படி பொய்யாக முடியும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவள் தப்பாக நினச்சிருக்கலாம்லம்மா அப்படின்றாங்க. இல்லை பாட்டி, எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது, ஏன்னா தொடர்ந்து வந்து நானும் பார்த்துட்ருக்கேன், கண்மணியும் அன்பையும் ஒன்றா சேர்க்கறதுக்கான படி எதுவும் ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் கண்மணியை நீங்கள் வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பிச்சிடுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா, இங்கே பாருமா, சிவகாமி குணமானதை அனுப்ப முடியாது, அதான் குணமாயிட்டாங்களே, நீ தான் சொல்கிற, அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லைல்ல, எதை காட்டி நான் அனுப்ப முடியும், அதுவும் அன்புக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுவான், அதனால் அன்புவை நான் பகச்சிக்கவே முடியாது, அதனால் வெண்ணிலா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா, எப்படி சிவகாமி குணமாயிட்டோன்னா அவளை அனுப்பிச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க, கண்மணி இந்த வீட்டை விட்டு அமுச்சே ஆகணும், இல்லைனா அன்பும் கண்மணி ஒன்றா சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அது நடக்கவே கூடாது, ஒருவேளை கண்மணி வந்து மனசு மாறிட்டா அதுவும் நடக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி சிவகாமி வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு சிவகாமி ரூமில் போயிட்டு வாட்ச் பண்ணுறாங்க, எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு போது வந்து சிவகாமி தூங்கி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. படுத்துட்ருக்காங்களே, இப்படி எழுந்து உட்காருவாங்க, அப்போ நடப்பாங்க, அப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காத்துட்ருக்காங்க. கரெக்டாக சிவகாமி கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன எழுந்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வெண்ணிலா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, எப்படியாவது சிவகாமியை வந்து பற்றி உண்மைகளை வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிவகாமி அமைதியாக படுத்துக்கு, என்ன எவ்வளோ இருந்தால் நிற்கிறது, அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னோடனே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே, எதுக்காக என் அம்மா ரூமில் வந்து இப்போ நின்று எட்டி பார்த்துட்ருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, என்ன வேணும்னு கேட்டால் கொடுத்துருவீங்களா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. நான் என்ன வந்து விஷயத்தில் கேட்டேன், நீ என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னோடனே, இல்லை அன்பு என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்களான்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, கொடுக்க முடியாது, முதல்ல நீ இங்கே என்ன பண்ணுற, என் அம்மா ரூபா எட்டி பார்த்து வேணும்னு வேவ் பார்க்குறியா, நான் ஏன் வேவ் பார்க்குறேன், நான் பார்த்துட்டு தான் இந்த என் அம்மா ரூமை எட்டி பார்க்குறது, இங்கே பாரு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், போய் பேசுதா இருந்தால் ஒழுங்காக போய் பேச, அதை விட்டுட்டு எட்டி பார்த்துட்ருக்க, இதே தான் பண்ணிட்டு இருப்பியா, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறதுக்கு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நான் எதுவுமே பண்ண அன்பு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தேன் அவ்வளோதான், அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, சரி தூங்கிட்டு இருந்தாங்க, போக வேண்டியதானே, எதுக்கு எட்டி பார்த்துட்ருக்க, ஏதோ பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்தேன், அதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பீங்களா, இங்கே பாருங்கள் அன்பு, நீங்கள் கொஞ்சம் நாளாகவே ஆள் சரியில்லை, நான் கொஞ்ச நாளாக இல்லை எப்போவுமே ஆள் நல்லா தான் இருக்கேன், நீ தான் சுத்தமாக சரியில்லை, தேவையில்லாமல் இங்கே சீன் கிரியேட் பண்ணாமல் மாதிரி எது கிளம்பிடு அப்படின்னு ஒன்று செம்ம டென்ஷனாக எங்கே வந்து போகிறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து அன்பு யோசிக்கிறாரு, இந்த வெண்ணிலாவுக்கு கண்டிப்பாக சந்தேகம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு.